வாடி தாங்கும் ஒரு டிராவல் vlog மாதிரி இருக்க போது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மணி 12 மணி. இவனும் எதுக்கு இருந்துச்சான்னு தெரியல. நாங்க விஷஸ் தான் சொன்னது இருந்துச்சுட்டா. ஸோ உங்களோட விஷயஸும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வியானோட பர்த்டேக்கு எங்கெங்க போறோம் அப்படின்றத பாத்துடலாம். இவங்களுக்கு காரில் என்னென்ன வேணும் அப்படின்றத எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான். ஸோ அதுக்கு போகிற வழியில் எங்கே டீ கடை இருக்கோ அங்கெல்லாம் நிப்பாட்டி நாங்கள் வந்து காஃபி டீ எல்லாமே குடிச்சிட்டு போனோம். ஸோ டிரைவரை நான் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரை மேனேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு காஃபி டீலாம் குடிச்சிட்டு வியானுக்கு ஆல்ரெடி கேக் வாங்கி நாங்கள் வந்துட்டு காரில் ஆல்ரெடி வச்சுட்டோம். ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம வந்து இறங்கியாச்சு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இறங்கணும். ஸோ நியர்லி ஒரு 5:30 கிட்டே நம்ம வந்துட்டோம். சன் வர்றதுக்கு 6 o'clock கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களை மாதிரி அங்கே அவ்வளோ பேர் ஆக்சுவலாக அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ரஷ்ஷு. நாங்கள் சண்டே வேறு போயிருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்கே. சன் வேறு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு அன்றைக்கி. ஸோ சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ பக்கத்தில் இருக்க பீச்சில் போயிட்டு சும்மா அப்படியே கால்லாம் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். வியான் செம்ம பயந்துட்டான். அந்த மணலில் அவன் ஃபஸ்ட் டைம் கால் வைக்கிறானா. ஸோ அந்த மணலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த தண்ணி வரதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஆனால் தர்ஷித்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தர்ஷித் ரொம்ப ஜாலி. பீச்சை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நல்ல ஜாலியாக ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வியான் கொஞ்சம் பயந்துட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வேகமாக அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி கார்லேயே வந்துட்டு எல்லா சேஞ்சஸ்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருந்துச்சு. ரொம்ப வஸ்ட்டாலாம் இல்லை. நான் எல்லாருமே சாப்பிட்டோம். அண்டு வியானுக்குமே நான் வந்துட்டு அந்த பூரி தோசை இட்லி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது நாங்கள் எங்கடா லைனில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இங்கே கன்னியாகுமரியில் அந்த வந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்துட்டு போகிறதுக்கான இடத்துக்கு தான் வந்து நின்றுட்டுருக்கோம். செம்ம ரஷ்ஷு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஃபைனலாக எப்படியோ வந்து ஏறியாச்சுங்க. இதை ஏறுறது பிடிக்கிறதுக்கே ஒரு 3 hours கிட்ட ஆயிடுச்சு லைனில் வெயிட் பண்ணி. ஸோ லைனில் வெயிட் பண்ணி எப்படியோ வந்தாச்சு. அந்த தெரியுது பார்த்தீங்களா நம்ம கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ நைட் டைம் ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் வந்த டைமில் பார்த்தா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டிங் இல்லை. நாங்கள் அந்த ஷிப்பில் அப்படியே வந்து இறங்கணும். அது தர்ஷித்துக்கெலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. வியானுமே கொஞ்சம் நல்லாவே அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இறங்கிட்டு நாங்கள் வந்துட்டு மேலே போயிட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அதெல்லாம் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக கிளம்பியாச்சு. நிஜமாகவே கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விவேகானந்தர் இதில் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கே இறங்குறவங்க திரும்ப இங்கேயே தான் நம்ம வந்துட்டு திரும்ப போட்டு ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போயாச்சு. ஸோ விவேகானந்தர் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு திருவள்ளூர் சிலைக்கு போகிறப்போ தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படின்னா எனக்கு செம்ம பயமாக தான் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. தர்ஷித் தான் ஜாலியாக படுத்துட்டு அப்படி இப்படிலாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தான். பட் கொஞ்சம் மிடில் மட்டும்தான் அந்த கிளாஸ் போட்டிருக்காங்க. சைட்லலாம் வந்து அந்த டைல்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அதிலே வாக் பண்ணி வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து படி ஏறுறோம். எதுக்குடா ஏறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரை பார்க்குறதுக்கு தாங்க ஏறுறோம். சுத்தமாக முடியல. இவனும் கீழே இறங்க டயர்டாயிடுச்சு. நான் திருவள்ளுவர் சிலை வந்து எங்கள் பார்க்க அந்த ஷிப்பு ஏறணும். அந்த லைனில் நின்று ஷிப்பு ஏறுறதுக்குள்ளே அவ்வளோதான் உயிர் எடுத்துட்டானுங்க 2 பேரும். பசிக்குதுன்றா தூக்கம் வருதுன்றானுங்க. ஸோ வச்சுட்டு ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் ஷிப்புக்காக வெயிட் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஸோ ஃபைனலாக அவள் தான் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் கன்னியாகுமரியிலேருந்து.
அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து போகிற வழியில் பூவாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த போட்டிங் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பூவாறு போட்டிங்கில் போயிட்டு தான் நாங்கள் வியானுக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ பூவாறு வந்தாச்சு, அங்கேருந்து ஒரு போட்டும் எடுத்துட்டோம். ஸோ அவரோட கேக்கை பார்த்து அவரே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயாச்சு வியானு. லைக் எல்லா நார்மலாக கேக் கட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஸோ வியானுக்கு வந்துட்டு இந்த கப்பலில் போகிறப்ப அங்கே நடுவில் நிப்பாட்டி ஸோ தண்ணி சுற்றி தண்ணி நடுவில் இவனுக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானாகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுமே அமைஞ்சிச்சு. ஸோ நல்லாவே அவனுக்கு வந்துட்டு நாங்கள் பர்த்டேக்கு அந்த கேக்லாம் கட் பண்ணி நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். அந்த பூவார் அந்த போட்டிங் போகிற வழி எல்லாமே வந்துட்டு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிட்ல வந்து உள்ள வந்து ஒரு இடத்துல நான் விடுறேன், அங்க வேணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அவன் கட் பண்றானே இல்லையோ, தர்ஷிதா ஃபுல் ஆர்வமா இருந்தா கட் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே. அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா, இன்னும் தெரியல. எப்படியோ அவனுக்கு வந்துட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி அங்கேயே ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வியானுக்கு விஷஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஹாப்பி பர்த்டே அவனுக்கு. அதெல்லாம் சுத்தி தண்ணி தான் இருக்கு. சாப்பிடுறோம் நல்லாவே பரவாயில்ல. ரொம்ப அவ்வளோ நாள் அங்க ஒரே ஒரு ஜூஸ் இருக்கு, நீ உனக்கு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்ல, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப வஸ்தா ஆயிடுமோ நினைச்சேன். பட் சாக்கோ ட்ரஃபிள் என்னோட ஃபேவரெட்டு, அதனால அது எதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப அந்த போட்டிங் ஃபுல்லாமே என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கோல்டன் சாண்ட் பீச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக அலை வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த பக்கத்தில். ஸோ அலை அதிகமாக வரதுனால அங்கே யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ நாங்களும் பெருசாக அங்கேருந்து என்ஜாய் பண்ண முடியல. சரி அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோவளம் பீச் வந்து போனோம். கோவளம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்லிமலா சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்ம ரியலிஸ்டிக்காக கட்டியிருந்தாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் உத்து பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி புல்லடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ சைடில் அந்த பாம்புங்கள்லாம் வர்றது, அவரோட ஹேர் பறக்கிற மாதிரி இருக்கிறது, அண்ட் மேலே கங்கா அவங்க டான்ஸ் ஆடுறது மாதிரி இருந்தது, சைடில் ட்ரம்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கலரிங்லாம் பண்ணாமல் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லேயே லைட் ஷேட்லேயே ரொம்ப செம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ வியான் பார்த்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். செம்மையாக இருந்துச்சு அந்த டெம்பிள் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கோவளம் பீச் இல்லையா, ஸோ கோவளம் பீச்சுக்கு போயாச்சு. ஸோ அந்த டெம்பிள் நீங்கள் விசிட் பண்ணால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கோவளம் பீச் சைட் போயிட்டு இருந்தப்போ அங்கே வந்துட்டு ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன மூவி அப்படின்னு கேட்டோம். மலையாளம் மூவி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. ஸோ போனோம். அங்கேயே ரொம்ப காற்று ஆக்சுவலாக, ரொம்ப காற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. சரி நாங்கள் அங்கே இருந்துட்டு அப்படியே ஒரு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பீச் ஓரமாக காஃபி டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரமாக ஒரு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு தர்ஷித்துக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் வந்துட்டுருக்க வழியில் வந்துட்டு ஒரு பெரிய பாலம் வந்துச்சு. ஸோ நடுவில் பாலம், 2 பக்கமும் அந்த ஆறு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு இடம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு சீ ஃபுட் சாப்பிட்டுட்டு சரி வர்க்கலாவில் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். ஸோ அந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூம் வந்து செம்ம நீட்டாக பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்ததுமே தர்ஷித் டயர்டு. ஸோ இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ அடுத்து வந்து மார்னிங் நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மதுரை மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்க்கலாவில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாச்சு நல்லா சாப்பிட்டு அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கான ஃபுட்டு தான் இருந்துச்சு. ஸோ பரோட்டா அதெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பீச்சுக்கு தான் போனோம். ஸோ பீச் வந்து நிறைய பீச் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரையும் அலோவ் பண்ணல. ஏன்னா அலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னால இந்த டைமில் வந்து நிறையா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த பீச் மட்டும் சைடில் நின்று பார்த்துக்கலாம், அந்த ராக்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் நின்று நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்டரில் மட்டும் அலோடு கிடையாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பர்சன் நின்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்களும் அந்த ராக் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ வர்க்கலாலேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா பீச்செல்லாம் க்ளோஸ்டுன்றப்போ வேகமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து ரெசார்ட்டில் இருக்கவரை எங்களுக்கு கருவேப்பிலலாம் பிடிச்சி கொடுத்தாரு. அவ்வளோதான். ஏன்னா வர்க்கலாவில் எல்லா பீச்சஸும் க்ளோஸ் அப்படின்னு சொன்னதுனால ஸோ பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றனால நாங்கள் அங்கே இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் பிளான் ஆக்சுவலாக வேறு, பட் வர்க்கலாவில் பீச்சஸ் க்ளோஸ்டுன்றனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வேணால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டே போனோம். ஸோ பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு பிளாக்ஸ் அதெல்லாம் தனியாக அவன் கையில் கொடுத்து அவனுங்களை அப்படியே என்கேஜ் பண்ணிகிட்டே நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் நம்ம வந்துட்டு அந்த ஜடாயு இருக்கும். ஸோ ஜடாயு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அடுத்த பிளானே நாங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நம்ம ஈவினிங் போல் இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அந்த ரோடு அந்த மலை அதெல்லாம் பார்த்தாலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ கேரளா சூப்பரான ஊராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நைட் எனக்கு ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா செடிகள்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ நைட் ட்ராவல் டைமில் எனக்கு கொஞ்சம் அது வந்து பயமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஜடாயுவில் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதனால் ரோப் கார் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசித்தோம். இன்னைக்கு டே கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்தோம் பாருங்கள், காரு செம்ம ஸ்பீடாக கொண்டு வந்துட்டு இங்கே தென்மலை பாலருவியில் வந்து ஸ்டாப் பண்ணார். ஸோ பாலருவியில் ஸ்டாப் பண்ணதும் அங்கே போய்ட்டு அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 3:50க்கு வந்தோம். 4 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக எப்படியோ 3:50க்கு வந்துட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நான் வியானுக்கு மட்டும் கொஞ்சம் அவனுக்கு பசி எடுக்கும் இல்லையா, மத்தியானம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஜடாயு போயிட்டு அப்படி வரலான்னு நினச்சோம். பட் டைம் ஆயிடுச்சுன்றனால டேரெக்டாக வந்துட்டோம். வியானுக்கு மட்டுமே நான் வந்துட்டு ஓட்ஸ் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அங்கே வர்க்கலாவில் இருக்கக்கூடிய ரூம்லுக்கு வந்து கிச்சன் இருந்துச்சு. ஸோ அந்த கிச்சன்லேயே நான் வந்துட்டு அவனுக்கு ஓட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை மட்டும் அவனுக்கு நான் ஊட்டி விட்டு அவனுக்கு ஓரளவுக்கு ஃபில்லிங் ஆக்கிடலாம் அப்படின்னு ஆக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ்ஸு தான் வரும். அந்த பஸ் தான் நம்மளை வந்துட்டு அருவிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரோடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போக போக அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே அங்கேயே தண்ணி விழுகிற மாதிரி ஃபீலாகவே இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்லிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ளே போக ஒரு மலை பகுதி தான் அது. அங்கே உள்ளே போனது இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளே போகணும். ஆக்சுவலாக நாங்கள் போனது தான் லாஸ்ட்டு பஸ்ஸு, இன்கமிங் பஸ்ஸு. இதுக்கப்புறம் அவுட் கோயிங் பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனால் அங்கே நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் வேறு ரொம்ப லேட்டு வேறு போனது. பசங்களாம் வேறு உள்ளே உடனே இறங்குறதுக்கெலாம் தர்ஷித்தில் பயந்தான். எவ்வளோ ஆட்டம் போட்டான் பீச்சில். ஆனால் இங்கே வந்துட்டு அவன் அவ்வளோ பயந்தான். ஏன்னா காடெல்லாம் அந்தளவுக்கு, அந்த காடு அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு. நிறையா குருவிகள் சவுண்டு அந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. குரங்குகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக அந்த ஒரு காட்டுக்குள்ளே போக போக அந்த ட்ரிஸ்லிங் ஆகிறது அந்த மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஏறி போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் போல். பட் நாங்கள் அந்த சைட் போல் கீழேயே இந்த சைட்லேயே வந்துட்டு அங்கே ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல்லில் வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். வியானுக்கு வந்துட்டு பயப்படுவான் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவன் பீச்சில் தண்ணியில் விளையாடலை பயப்படுவான்னு நினச்சேன். ஆனால் அவர் ஆட்டம் இங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு. கால் வரைக்கும் தண்ணி வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். ஆனால் தர்ஷித் ரொம்ப பயந்தான். அவன் ஓரளவுக்கு அப்படியே மடியிலே உட்காந்து தான் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க நாங்கள் போனப்போ. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் அந்த லாஸ்ட்டாக இருந்து நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ பசங்களுக்கெலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் லேடிஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே தனியாக வந்து ரூம்ஸ்லாம் வேறு இருந்துச்சு. இந்த 2 நாள் ட்ரிப்பில் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம சத்யராஜன் தான். ஸோ இவர் வந்து முதல்ல எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸ்னு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணோன்னா இவரோட நம்பர் தர கீழே மென்ஷன் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. மினி காரும் வச்சுருக்காரு, செடான் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து எஸ்யூவும் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் இவர் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டு வந்துடுவார். அதை முடிச்சுட்டு நாங்கள் தென்மலையிலேருந்து கிளம்பிட்டோங்க. அந்த காற்று அந்த சில்னஸ் எல்லாமே செம்மையாக தான் இருந்துச்சு.
தென்மலை கீழே இறங்குற வழியில் இங்கே சிப்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட ட்ரிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ நேராக மதுரைக்கு போயாச்சு. ஸோ மதுரையில் லேட் நைட் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் வந்துட்டு ரோஸ் மில்க் ஸ்பாட். ஸோ அது வந்து போனதுமே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. பை பாய்.